ஹல்லேலூயா. எல்லாரும் சபையில் இருக்கிறீங்களா? இருக்கிறவங்களும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம இந்த ஈஸ்டர் நாட்கள்லேருந்து நம்ம என்ன காரியத்தை நம்ம வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் என்றால், என்ன காரியம்? மன்னிப்பு. எல்லாரும் நம்ம நினைக்கலாம், என்ன எப்போ பாரா மன்னிப்பு 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 குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திபாரமே நமக்கு மன்னிப்பு தான். ஆமென். நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மன்னிக்கணும். மன்னிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படி தான் இந்த உலகம் நம்மளை அறிஞ்சிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் எடுத்துக்கொண்ட அதே வசனத்தின் பிரகாரம் நம்ம இன்னைக்கு அதை தொடர்ந்து போவோம். மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனம். தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வசனத்தை நம்ம பல ஆயிரக்கணக்கில் நம்ம படிச்சிருப்போம். எத்தனையோ தடவை நம்ம இதை படிச்சிருக்கிறோம். இதை பேதுரு இயேசுக்கிட்ட கேட்குறாரு, என் சகோதரன் பாவம் செய்தால் நான் எத்தனை தடவை நான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பேதுரு இதை இயேசுக்கிட்ட எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரியாது. அவர் என்ன நினச்சிருப்பாரு, ஒரு தடவை நீ மன்னிச்சிட்டு தானே, சரி விட்டுரு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பேதுரு நினச்சிருந்துருப்பார். ஆனால் இயேசுக்கிட்ட இருந்து வந்த பதில் என்னவா இருந்தது? 7 70 தரம் மன்னிக்க வேண்டி சொல்லி இயேசு சொல்கிறாரு. அந்த பதிலை கண்டிப்பாக பேதுரு எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதனால தான் அவர் கேட்குறாரு. அவர் ஒரு தடவை மன்னிச்சிருப்பார், 2 தடவை மன்னிச்சிருப்பார். அது ஏன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இயேசுக்கிட்ட போய் பேதுரு கேட்குறாரு, ஏன் எத்தனை தடவை தான் நான் மன்னிக்கிறது? என் சகோதரனை ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், நான் எத்தனை தடவை தான் ஆண்டவரே நான் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி பேதுரு போய் இயேசுக்கிட்ட கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, 7 70 தரம் மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்கிறது? இன்றைக்கி நமக்குள்ளே இங்கே இருக்கிற நமக்குள்ளே அந்த கேள்வி நமக்குள்ளே இருக்கும். நம்ம நேர்மையாக பதில் சொல்லணுன்னா நமக்குள்ளே அந்த கேள்வி இருக்கும். ஒரு ஆளை எத்தனை தடவை தான் நம்ம மன்னிக்கிறது? இன்னொன்று, அவங்கள ஏன் நான் மன்னிக்கணும்? என்னோட மன்னிப்பு அவங்களுக்கு என்னத்துக்கு அவசியமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு கேள்வி நமக்குள்ளே என்ன வரும்னா, என்னுடைய மன்னிப்புக்கு அவங்க தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விகள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும். மன்னிக்கிறது அவசியமா? நான் எத்தனை கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட. ஏன் மன்னிக்கணும்? இன்னைக்கு நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கணும், நான் ஏன் ஒரு ஆளை நான் மன்னிக்கணும்? 2வது, மன்னிச்சா என்ன நடக்கும்? மன்னிக்கிறது அவசியமா? நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு இந்த கேள்வி நமக்குள்ளே நிறைய கேள்விகள் நமக்கு வரும். ஆமென். வந்திருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம அந்த மாதிரியான உலகத்தில் தான் இருக்கும். நம்மளை துக்கப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். இயேசுவே துக்கப்படுத்தும் போது நம்மளை துக்கப்படுத்துறதுக்கு ஏமாத்திரம். அல்லேலூயா. இயேசுவே துக்கப்படுத்தினாங்க தான், கடினப்படுத்தி துக்கப்படுத்தினாங்க. அவ்வளோ கொடுமையை அவர் சந்தித்த போது அவர் என்ன சொன்னார்? இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனால் இதை நம்மளால் ஏன் செய்ய முடியல? ஏன் நம்மளால் ஒரு ஆளை மன்னிக்க முடியல? நமக்கு தெரியும், நம்ம அவங்கள மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அவங்கள கண்டிப்பாக மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளால் அவங்கள மன்னிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இருதயம் கடினப்பட்டுருச்சா அவங்க எப்படி உங்கள் கண்ணு முழுக்க அவங்க எப்பேற்பட்ட காரியம் செஞ்சாலும் அவங்கள நம்மளால் மன்னிக்கவே முடியாது. ஏன் மன்னிக்க முடியாது? அடுத்த வசனம் வாசிப்போம். இந்த போன வாரம் பாஸ்டர் மன்னிப்பை குறித்து பேசும்போது ஒரு எஜமான் ஒரு 2 கடன் பட்டவர்களை நம்ம பார்த்தோம். அதிக பணம் கடன் பட்டவனை எஜமான் என்ன செய்கிறாரு? மன்னிச்சிடுறாரு.
ஆனால் இந்த மன்னிக்கப்பட்டவன் போய் என்ன செய்கிறான்? குறைவான கடன் வாங்கினவனை என்ன செய்கிறான்? கடனை திருப்பி கேட்குறான். அப்போ அங்க என்ன நடக்குது? அந்த வசனத்தை வாசிப்போமா? எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரருக்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இந்த எஜமான் அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட நீ வந்து என்கிட்ட கடன் வச்சிருக்கிற, அந்த கடனை வந்து நீ என்கிட்ட அடைக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வேலைக்காரன் என்ன சொல்றான்? அவன் எஜமான் காலில் விழுந்து கெஞ்சிறான். என்ன சொல்றான்? 26வது வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த வேலைக்காரன் எஜமான்கிட்ட என்ன சொல்றான்? எனக்கு பொறுமையாயிரு, நான் வந்து கொடுத்து தீர்த்துறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ தூரம் தாழ விழுந்து கெஞ்சி கேட்டு அவனுடைய கடன் கட்டாத அளவுக்கு அவன் செஞ்சுட்டு அந்த எஜமான் அவனுக்கு இறங்கி அவனை மன்னித்து விட்டுடுறாரு. ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போனோடனே அவன் என்ன செய்கிறான்? இன்னொரு கடன் வாங்கின ஒருத்தனை பிடிச்சிட்டு அவன் குறவழியை பிடிச்சி அவனை நெருக்கி அவனை வந்து கடனை திருப்பி கேட்குறான். இப்போ இந்த ஊழியக்காரன் இந்த எஜமான் இந்த வேலைக்காரனுக்கு மன்னிச்சிட்டாரு. இவன் செஞ்ச தவறு என்னன்னு சொல்லுங்க. இந்த வேலைக்காரன் என்ன தவறு செஞ்சாரு சொல்லுங்க. இந்த எஜமான் அவனுக்கு மன்னித்ததை அந்த இடத்திலே அவன் வந்து விட்டுட்டு கடந்து போயிட்டான். அந்த கொடுத்த அந்த மன்னிப்பை அவன் வந்து மேன்மையா நினைச்சிருந்தா, அந்த மன்னிப்பை உணர்ந்து அவன் பெற்றுக்கொண்டு இருந்தானா, அவன் வந்து இன்னொருத்தருக்கு போய் அவன் வந்து கடனை கேட்டிருக்க மாட்டான். அவனுக்கும் இந்த எஜமான் எப்படி இந்த வேலைக்காரனுக்கு இறங்கி மன்னிச்சாரோ அதே போல இந்த வேலைக்காரன் அவனுடைய வேலைக்காரனுக்கு இறங்கி மன்னிச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த மன்னிப்பை வந்து அவன் அந்த மேன்மையை அவன் கருதவே இல்லை. அந்த எஜமான் இவனை மன்னிச்சதை அவன் ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை. பொருட்டா எண்ணாததுனால தான் அங்கேயே தூசியை உதறிட்டு வந்த மாதிரி அவன் உதறிட்டு கடந்து வந்துட்டான். கடந்து வந்து இன்னொருத்தங்கிட்ட கடனை திருப்பி கேட்குறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மள பல பேர் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிச்சிருக்காரு. ஆனால் அந்த மன்னிப்பை கொஞ்ச நேரம் நம்ம ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு பிறகு நம்ம மற்றவங்கன்னு வரும்போது அந்த மன்னிப்பை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்மளால சில பேரை மன்னிக்கவே முடியாமல் இருக்குது. உண்மையா? எங்கேயோ ஒரு காயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதை நம்ம மறக்கலை, மன்னிக்கலை. அது மன்னிச்சிருந்தோம் மறந்துருந்தோம் அப்படின்னா அதை குறித்து நம்ம பேசும்போது அது நமக்கு அது பாதிக்காது. ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஒரு ஆளை மன்னிக்கணும்? மன்னிக்கிறதுக்கு அவசியம் இருக்கா? நிச்சயமா அவசியம் இருக்குது. நீங்க அவங்கள மன்னிக்கும் போதுதான் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். நீங்க அவங்களுக்கு மன்னிக்காம, அவங்களுக்கு மனம் இறங்காம, ஆண்டவர் எனக்கு மனம் இறங்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அது ஒரு நாளும் நடக்காத ஒரு விஷயமா இருக்கிறது. ஆமென். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தானே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கொடுக்காம நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்கா? நியாயம் இல்லையே. ஆமாவா இல்லையா? சாதாரண ஒரு பாமர ஜனங்களுக்கு கூட தெரியும், நம்ம கொடுத்தோம்னா அது திருப்பி கொடுக்கப்படும். ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம சில பேரோடு இன்னும் விரோதிச்சுக்கிட்டு இன்னும் பகையை வளர்த்து கொண்டு அது எத்தனை வருஷமானாலும் இன்னும் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம என்ன செய்யறோம்னா எந்த இடத்துல விட்டோமோ அங்கேயே போய் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். அதை கடந்து நம்ம வரவே மாட்டோம். ஆனால் நம்மளை பகைத்தவர்கள் நம்மளை கடந்து அவங்க எவ்வளோ தூரம் போயிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவங்கள குறித்து ஒரு காரியம் சொல்லும் போதோ அவங்கள குறித்து பேசும்பொழுது நம்மளை பாதிக்குதுன்னா
அப்போ நாமளே நம்ம என்ன செய்யணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம இருதயம் இன்னும் அவங்களோட கசப்பில் இருக்குதா, இன்னும் அவங்கள மன்னிக்காமல் இருக்குதா, இன்னும் அந்த வேறு நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம் அவங்கள மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது. உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம அவங்கள மன்னிக்கிறதுனால, மன்னிச்சு விடுதலை செய்யறதுனால நமக்கே நாம நன்மை செய்து கொள்ளுகிறோம். ஆமென். நமக்கு நம்ம நன்மை செய்கிறோம். ஏன்னா நம்ம அவங்கள விடுதலை செய்கிறோம். நம்ம ஆத்மாவிலேருந்து அவங்கள விட்டு வைக்கிறோம். நம்ம ஆத்மா யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அந்த கர்த்தருக்கு சொந்தமான இருதயத்தில், அந்த ஆத்மாவில் நம்ம வேற ஒரு ஆளை கொண்டு அந்த குடி கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடத்தை எப்படி தேவன் ஆளுகை செய்வார்? எப்படி ஆண்டவர் அதை நடத்துவார்? எப்படி நம்மளை நடத்துவார்? நம்ம எப்படி பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை மன்னித்தாரோ, நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ, இன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பாவிகளாக நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மளை அனுதின வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்காக போய் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொண்டே தான் இருக்கோம். ஆண்டவர் நமக்கு மன்னித்துக்கிட்டே தான் இருக்கிறார். அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற நம்ம மட்டும் ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தாமதிக்கிறோம்? ஏன் கொடுக்க விரும்ப மாட்டோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவங்கள மன்னிச்சு விடுதலை செஞ்சிடணும். நம்ம அந்த மூட்டையை சுமந்து கொண்டே இன்னும் எத்தனை வருஷம். போன வாரம் பாஸ்டர் சொன்னாரு, சாவி கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா என்ன இருக்கு? ஒரு பக்கம் இருள் இருக்குது. அந்த இருள் என்னது? நம்மளுடைய இருதயம். நம்மளுடைய இருதயம் சரி பண்ணப்பட்டா மட்டும்தான் நம்ம இருதயம் பயன்படுத்தப்படும். மற்றவர்கள் மூலம் மற்றவர்கள் நம்ம மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். மற்றவர்களை நம்ம சந்திச்சு அவர்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். அப்ப நம்மளுடைய இருதயமே இருளுக்குள்ள இருக்கும்போது அந்த இருளை எப்படி யார் அகற்றுறது? நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் போது தான் அந்த இருள் அகற்றப்படும், இருதயம் சரிப்படுத்தப்படும். ஆண்டவர் அதை சரிப்படுத்துவார், நல்ல நிலமாக மாற்றுவார். அதுக்கு பிறகுதான் நம்ம போய் மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த துக்கப்படுத்துறாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும்தான் பண்ணாங்களா? ரெண்டு தரப்பும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நம்மளை குறித்தும் அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், அவர்களை குறித்து நம்ம யோசிக்கணும். இப்படி ரெண்டு தரப்பையும் யோசிச்சா மட்டும்தான் நம்ம சரியான தீர்மானத்தை நம்ம எடுக்க முடியும். அவங்கள மன்னிக்கணுன்ற தீர்மானத்தை நம்ம அப்போ தான் எடுக்க முடியும். ஒரு சைடை மட்டும் நம்ம பார்த்தா அவங்க எனக்கு இதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இதையே நம்ம பேசிக்கிட்டே நம்ம காலம் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா எத்தனையோ வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம். போன வாரம் பாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளவு காரியங்களை நம்ம இழந்து வந்துட்டோம் அப்படின்றது நம்ம உணராமல் இருந்தோம்னா இன்னும் காரியங்களை நம்ம இழந்து கொண்டு தான் போவோமே தவிர பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் நம்ம அவங்கள வெறுக்கிறோம்? ஏன் இன்னும் நம்ம அவங்களோட கசப்பாகவே இருக்கிறோன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை நம்ம உணராத வரைக்கும், அந்த மன்னிப்பை நம்ம மேன்மைப்படுத்தாத வரைக்கும் நம்மளால் மற்றவங்களை மன்னிக்க முடியாது. நம்ம இன்னும் மன்னிக்காமலே இருக்க போகிறோமா? நீங்கள் மன்னிக்கலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய மன்னிப்பை நான் எப்படி அந்த மன்னிப்பை கனம் பண்ணுகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் உணர்த்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு மன்னித்த மன்னிப்பை நான் பெரிதாக நினச்சின்னா நான் மற்றவங்கள மன்னிச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அவங்கள என் வாழ்க்கைக்குள்ளே நான் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். எப்போ அந்த காரியம் முடிஞ்சிருச்சோ அது முடிஞ்சது தான். நமக்குள்ளே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிஞ்சு போயிடும். ஆண்டவர் நம்மளை நிரப்பிக்கிட்டே வரும்போது அதெல்லாம் நமக்கு தூசியாக தான் போகும். அதை குறித்து நம்ம யோசிக்க மாட்டோம், அவங்கள குறித்து பேச மாட்டோம். முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஆளை மன்னிக்கணும்னா அவங்கள குறித்து பேசுகிறத நிறுத்தணும். நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ அந்த வேலைக்காரன் செய்தது போல தான் அந்த மன்னிப்பை அங்கேயே விட்டுட்டு அவன் கடந்து வந்துட்டு இங்கே ஒருத்தனை போய் அவனை போயிட்டு கடன் கேட்குறான்னா அவன் அந்த மன்னிப்பை ரொம்ப அற்பமாக எண்ணிட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மன்னிப்பை அற்பமாக நினைக்கிறதுனால தான் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரோம், நான் ஆண்டவரே இன்றைக்கி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராப்போஜன் எடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போனால் மறுபடியும் அதே காரியத்தில் போய் நம்ம போய் விழுந்துடுறோம். மறுபடியும் அதே கசப்பு, அதே மன்னிக்க முடியாமை, ஏன்னா நமக்குள்ள அந்த வேர் இருக்குது.
ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு இந்த நாட்களில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவ தாசர்களை கொண்டு நம்ம மத்தியில் கர்த்தர் மன்னிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னமும் நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தேவன் எதையுமே செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறணும்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 27, 28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன செய்ய சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நேசிக்கணும். அது எப்படி முடியும்? என் சத்துருவை என்னை வேதனைப்படுத்திட்டானே, என்னை துக்கப்படுத்திட்டானே, அது அவன் ஏற்படுத்தின அந்த தாக்கம் இன்னும் என் இருதயத்தை பாதித்து கொண்டே இருக்கும்போது நான் எப்படி என் சத்துருவை நேசிக்க முடியும்? எப்படி என் சத்துருக்கு நான் நன்மை செய்ய முடியும்? எப்படி முடியும்? ஒரே வழிதான், கர்த்தர் நமக்கு கொடுத்த மன்னிப்பை நாம் எவ்வளவாக அதை கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த சத்துருக்களை நம்மளால் மன்னிச்சு நேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழில் ஒரு பழமொழி இருக்குதுல்ல, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நம்ம என்ன செய்கிறோன்னா, சத்துருன்னு வரும்போது அவங்கள பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கவே கூடாது, அவங்க நம்மளை இப்படி வேதனைப்படுத்துறதுனால அவங்க இந்த பூமியில் இருக்கக்கூடாது, நம்ம அவங்கள சபிக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள சபிக்காதீங்க, மாறாக நம்ம என்ன செய்யணும்னா ஆசீர்வதிக்கணும். அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பொறாமைப்பட்டு அதை ஒரு காரியமாக நம்ம எண்ணக்கூடாது. அவங்க எப்படி நம்மளை வேதனைப்படுத்திட்டு அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம சபிக்கக்கூடாது, மாறாக என்ன செய்யணும்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணுமா. அப்படி செய்யும் போது பைபிள் வேதத்தில் என்ன சொல்லுது, நீதிமொழிகளில், உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்கள் உன்னோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராம். யார் செய்வா? கர்த்தர் செய்வாராம். நம்மளுடைய வழிகள், நம்ம போய் அவங்களுக்காக என்னைக்கு நம்ம கடைசி அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கோம்? நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, கண்ணீர் வடிக்க வச்சுட்டாங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறோம். என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அவங்க பேர் வச்சு அவங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கோம்? உங்களால் ஜெபிக்க முடியலையா? என்னைக்கு ஊழியக்காரர்கிட்ட பாஸ்டர் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, அவங்கள நான் மன்னிச்சு விடுதலை செய்யணும், எனக்காக ஜெபிங்க, என்னைக்கு ஊழியக்காரரோட போய் பேசியிருக்கிறோம்? இது எதையுமே நம்ம செய்யலைன்னா நம்ம அவங்கள மன்னிக்க விரும்பலைன்னு அர்த்தம். நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த மன்னிப்பின் மேன்மையை உங்களுக்கு உணராதனால தான், அதை புரிந்து கொள்ளாதனால தான் நம்மளால் மற்றவங்கள மன்னிக்க முடியல. நாளைக்கு மரித்து போயிட்டாங்கன்னா அப்போ போய் நம்ம போயிட்டு கண்ணீர் வடிச்சு நிற்கிறதுல அர்த்தமே இல்லை. அவங்க இருக்கும் பொழுதே அவங்களோட போயிட்டு சமாதானமாக ஆகணும், அவங்களோட போயிட்டு நல்மனம் பொருந்தணும்னு பைபிள் சொல்லுது. நிறைய வழிகள் இருக்குது அவங்களோட சமாதானமாகிறது. கர்த்தர் நிறைய வழிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். நம்ம இருதயம் மட்டும்தான் தடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறோம் தானே? அப்பாவை நேசிச்சோம்னா அப்பாவுடைய குணம் நமக்குள்ள வருமா இல்லையா? அவருடைய பிரதான குணமே மன்னிக்கிறது தான். அப்ப நம்ம எப்படி மற்றவங்களை மன்னிக்காம இருக்க முடியும்? அவருடைய குணம் மன்னிக்கிறது. நாம எப்படி அவரை மற்றவங்களை மன்னிக்காம நம்மளால வாழ முடியுது? நம்ம அந்த நாளை கடந்து போக முடியுது எப்படி?
உங்களால் ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னிப்பை உங்களுக்கு மேன்மைப்படுத்த முடியல, என்னால் அந்த மன்னிப்பை உணர முடியாதவங்களோட அடையாளம் என்ன தெரியுங்களா? அவங்கள குறித்து பேசும்போது உங்களுக்கு கோபம் வரும், அவங்கள குறித்து பேசும்போது உங்களுக்கு எரிச்சல் வரும். இப்படியாப்பட்ட நம்ம ஆண்டவருடைய மன்னிப்பை நம்ம ஒரு நாளும் அதை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. விட்டுருங்க. அதெல்லாம் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் என்னைக்கு அவங்களுக்காக நம்ம போய் ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவரே அவங்க இப்படி என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துற சொல்லிட்டு அதை அவங்கள ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டு நீங்கள் கடந்து வந்துடணும். அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்கள குறித்து பேசக்கூடாது, அவங்கள குறித்ததான காரியத்தை தேடக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது, அமைதியாக விட்டுறணும். நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்கும் போது நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அந்த சத்துருக்களோட தேவன் சொல்கிறார், அந்த சத்துரு உன்னோட சமாதானமாகும்படி நான் செய்வேன்னு சொல்கிறார். தேவனுக்கு தெரியும் ஏற்ற காலத்தில் எங்கே அவங்கள சந்தித்து அவங்கள மனம் திரும்ப பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம அவங்களுக்கு விரோதமாக கர்த்தருக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்னோன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு அதே நீதிமொழிகளில், சத்துரு நம்ம நினைக்கிறோம் அவன் எப்படி நல்லா இருக்க முடியும், அவன் ஆசீர்வாதமாக இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம இருதயத்தில் அவனை குறித்து தவறாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவருக்கே என்ன தெரியுங்களா தோணும்? கர்த்தர் யார்? நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் எப்போ நடக்குது தெரியுங்களா? நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்காக வழக்காட முடியும், நமக்காக யுத்தம் பண்ண முடியும். நீங்கள் கர்த்தருக்கு வழியை உண்டாக்காம ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் என் சத்துருவை ஆண்டவர் அடிக்கணும், என் சத்துரு இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா பைபிள் சொல்லுது. வாசிப்போமா அதை? நீதிமொழிகள் 24:17. நீதிமொழிகள் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக, கர்த்தர் அதை காண்பார். கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்ம அவனை பார்த்து நகைக்கும் போது சிரிக்கும் போது, ஓ இப்படி பண்ணனால இந்த மாதிரி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, ஏன்னா நம்ம அதுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்படி அவனுக்கு இது நடக்கணும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது அது நடந்துடுச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நம்ம இதை செஞ்சோம்னா கர்த்தர் என்ன செய்கிறாரா? கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறதா? பொல்லாப்பா இருக்குதா. அதுக்கு பிறகு அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. பயமா இல்லை அந்த வசனம்? பயமா இருக்கா இல்லையா? இதே கர்த்தர் தான் சொல்றாரு, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோட சமாதானமாகும்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர். நம்ம போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, எனக்கு அது வேதனையாக இருக்குது, என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, நீங்கள் எனக்கு பலனை. நான் சொல்கிறேன், நம்ம சொந்த சுய இஷ்டத்தில் சுய காரியத்தில் நம்ம அவங்கள மன்னிக்கவே முடியாது. கர்த்தருடைய பலன் கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள மன்னிக்கவே முடியும். ஆண்டவர் சமூகத்தில் போய் அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அந்த இடத்துல சத்துருக்களை சமாதானமாகும் பண்ணும்படி ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் செய்யும்போது என் சத்துரு விழுந்து போகணும், அவன் என்னை இப்படி செஞ்சால, எனக்கு பதிலாக அவனுக்கு நாளத்தனையாக எல்லாம் உழுவணும் அப்படிலாம் சொல்லி நம்ம நினச்சோன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு அவன் மேலே, சத்துரு மேலே அவன் ஆண்டவருக்கு இருந்த அந்த கோபத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுருவாராம். அந்த கோபம் இப்போ யார் பக்கம் திரும்புது? நம்ம பக்கம் திரும்பிடுமா? எவ்வளோ பயமாக இருக்குது வசனம். நம்ம இதெல்லாம் உணராமல் இருக்கிறோம். காலம் இனி செல்லாது. ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே எல்லா செய்தியும் கேட்கும்போது, போன செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தார் எதிர்பார்த்துருப்பாங்களா அந்த ஹெலிகாப்டர் விழுவோம், அத்தனை பேரும் மறித்து போவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்களா? எவ்வளோ ஆசைகளோடு இருந்திருப்பாங்க, எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க.
இன்னைக்கு அவங்க யாருமே இல்லை. அந்த குடும்பத்துக்கு யார் வந்து போயிட்டு சமாதானம் சொல்றது? எவ்வளோ சமாதானம் சொன்னாலும் அது ஈடு கட்டவே முடியாது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம இருக்கும் பொழுது எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வதிச்சு அவங்கள விடுதலை பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை நமக்கு செய்வார். நம்ம மற்றவங்கள மன்னிக்கும் போது நாம் நமக்கே நன்மை செய்து கொள்ளுகிறோம். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேற எதுவுமே இல்லை. நாங்கள் அடிக்கடி நானும் பாஸ்டர் என்ன சொல்கிறேன், நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். எங்களை வேதனைப்படுத்தினவங்களுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் எங்கள்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறார் எல்லாரையும். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வேதனை இருக்கும் தான், வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தை அவ்வளோ வேதனை நாங்கள் உட்கார்ந்து ஜெபிப்போம். ஜெபித்துட்டு நாங்கள் விட்டுருவோம். கர்த்தர் எங்களிடத்துல எல்லாரையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஹல்லேலூயா. நாம் அவங்கள சுமந்து கொண்டே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய காலம் இனி ரொம்ப நாள் இல்லை. நம்ம நினைக்கக்கூடாது இன்னும் நமக்கு காலம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. காலம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. எந்த நேரத்தில் கர்த்தர் வந்தாலும் நம்மளை எடுத்துக்கொள்வார். ஆமென். அப்போ வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? இன்னும் அதே கசப்பு, அதே கரைதிரை வாழ்க்கை, இதே இதில் நம்ம வாழ போகிறோமா, இல்லை மற்றவங்கள மன்னிச்சு ஆசீர்வதிச்சு நம்ம போய்கிட்டே இருக்க போகிறோமா? கடினமான காரியம்தான், மன்னிக்கிறது கடினமான காரியம்தான். ஆனால் என்ன செய்யணுமா, ஆண்டவர் எனக்கு எப்படி மன்னிச்சாரு? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்குதா? கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்குதா? நம்ம அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்குமா? ஒன்றுமே இல்லை. அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து நம்மளுக்காக ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம அவருக்கு ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அப்பயே நம்ம மற்றவங்கள மன்னிக்க கஷ்டப்படுறோம். இன்னைக்கு சபைக்குள்ள ஆத்மா வராததுக்கு காரணம் நீங்களும் நானும் ஒரு ஆள் காரணம். ஒத்துக்கிறீங்களா? நம்ம சரியானாதான் வெளியிருந்து ஆண்டவர் ஆத்மாக்களை நம்ம சபைக்கு கொடுக்க முடியும். நம்மளுடைய இருதயம் சரியாகாம, நம்மளே இங்க ஒரு ஒற்றுமை இல்லாம சமாதானம் இல்லாம இருந்தோம்னா வெளியிலிருந்து வர ஆத்மாக்கள் எப்படி அவங்க சமாதானம் ஆகுவாங்க? எப்படி கர்த்தர் சபையில ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? எப்படி ஆத்மாவை கொடுப்பாரு? முதலாவது நம்மளை சரி பண்ணிக்கொள்ளணும். மறந்துடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்துட்டு அவங்க பேசினது, அவங்க செஞ்சது, உங்களை தவறாக நடத்தினது எல்லாத்தையும் மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. மறுபடியும் மறுபடியும் அவங்கள குறித்து பேசிக்கிட்டு அவங்கள குறித்து நினச்சிக்கிட்டு அதை செய்யாதீங்க. நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஆண்டவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறோம், நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது. இந்த வாயிலே துதிக்கிறோம், இந்த வாயிலே மற்றவங்கள சபிக்கிறோம், மற்றவங்கள குறித்து குறை பேசுகிறோம். இது எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க வந்து நின்று அந்த சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாஸ்டர் ஐசக் ஜெயா வந்தார். அவருங்க வந்து நின்று சொன்னார், என்னை நான் வந்து யாரையுமே நான் பகைக்கிறதே இல்லை, எனக்கு யாரோடையுமே கசப்பே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு இன்ன வரைக்கும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பகை, என்ன வைராக்கியம்? கர்த்தர் நாசில சுவாசத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தூங்கும் போது அதை எடுத்துட்டாருன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். அப்புறம் நமக்கு என்னத்துக்கு வைராக்கியம்? ஏன் வீராப்பு என்னத்துக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் நம்ம மன்னிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் நம்மளை மன்னித்தார் என்ற அந்த உணர்வு, அந்த மேன்மை, அந்த மன்னிப்புடைய மேன்மையை நம்ம உணர்ந்துட்டோம், நம்ம மற்றவங்களை ஈஸியாக மன்னிச்சிருவோம். ஆமென். அவங்களோட கூட நம்ம போய் உறவாடுவோம். இப்போ எவ்வளோ வழிகள் இருக்குது. அவங்க நம்பர் இருக்கா, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப், எவ்வளோ மெசேஜ் பார்க்குறோம்ல. ஒப்புரவாகிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாமா இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென்.
நம்ம சமாதானம் ஆகிறவர்களா பண்ணுகிறவர்களா நம்ம மாறுவோமே. நம்மளும் ஏன் அவங்க மாதிரி அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம ஏன் அவங்கள மாதிரியே போகணும்? அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நான் அப்படி செஞ்சு தான் ஆகுவேன். ஏன் மன்னிப்பு அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க? பைபிள் சொல்லுது, மன்னிக்காதவர்களை கூட நீங்கள் மன்னிக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிப்பேன். அது இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டோம். பூமியில் இருந்திருப்போமான்னு கூட சந்தேகம்தான். என்னைக்கோ நம்மளோட உயிர் பிரிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கும் நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னா நம்மனால ஏதோ ஒரு காரியமாக இருக்குது. முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் இன்ன வரைக்கும் நம்மளுடைய ஜீவனை பாதுகாத்து நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். நம்ம என்ன தெரியுங்களா, ஒரு காரியத்தை உணர மறுக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்ததை அது எவ்வளோ விலையேற பெற்றது, அது எவ்வளோ ஒரு கனமான ஒரு காரியம் அப்படின்றத நம்ம மறந்துட்டனால தான் மற்றவங்கள நம்மளால மன்னிக்க முடியல, அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். எல்லாரும் மனுஷர்கள் தான். இயற்கையாக எல்லாரும் தப்பு செய்கிறது வழக்கம். தப்பு செய்யாதவங்கள யாராவது இருக்காங்களா அந்த பூமியில்? இயேசுவை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்லை. எல்லாரும் தவறு செய்வாங்க தான். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் விளக்கறையும் செலுத்திட்டாரு. நான் உன்னை மன்னித்தது போல நீ மன்னிச்சுக்கிட்டே போ. ஒரு தரம் 2 தரம் இல்லை, 7 70. ஹல்லேலூயா. ஆமென். இன்னமும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இன்னமும் நம்ம ஏனோதானோன்னு நம்ம வாழ்ந்தோம்னா கோடாரி எங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது? வேறு கீழே, மரத்தின் வேறு கீழே வைக்கப்பட்டாச்சு. வெட்டி வீசிக்கிட்டே போயிட்டே இருப்பார் ஆண்டவர். இந்த காலகட்டத்தில் நமக்கு கர்த்தருடைய பயம் நமக்கு வரணும். நம்ம பயம் இல்லாமல் நம்ம இன்னமும் நம்ம இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக எழுந்து நின்று நம்ம ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம யாரெல்லாம் நம்ம வெறுக்கிறோமோ, யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ, என்னால் அவங்கள மன்னிக்க முடியல ஆண்டவர், அவங்க செஞ்சதை என்னால் மறக்க முடியலையே ஆண்டவர், நான் எப்படி அவங்கள மன்னிக்கிறது? நான் மன்னிச்சு தான் ஆகணும். இப்போ கேட்ட வசனத்தின்படி நம்ம மன்னிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் அவங்களுக்காக அவங்கள முன்னுக்கு கொண்டு வருவோம். நம்ம கண்களுக்கு முன்பாக அவங்கள கொண்டு வருவோம். அது எத்தனை வருஷ பகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா கூடயும் பரவாயில்ல. இன்னமும் நம்ம என்ன செய்யறோம்னா உயிரோடு இல்லாதவர்களை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, எத்தனை வருஷ பகையாக இருந்தாலும் இன்றைக்கு நாமளே நம்ம அர்ப்பணித்து நம்ம செபிக்காமல் போனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மேன்மை கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம செய்வோமா? அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம கண் முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுவோமா? என் சொந்த பலத்தில் என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் காயப்பட்டு இருக்கிறேன் தகப்பனே, என் இருதயம் அவர்களால் தாக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த மன்னிப்பின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்து எங்களை நடத்தும் என்று சொல்லுவோமா? அப்பா, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்க செஞ்சா மட்டும்தான் ஆண்டவரே அப்பா நாங்க மன்னிக்க முடியும். நீங்க அந்த பலனை கொடுக்காம எங்களால மன்னிக்கவே முடியாது ஆண்டவரே. அப்பா, அந்த காலை வேளையில கூட ஆண்டவரே எங்களை துக்கப்படுத்தினவர்களுக்காக ஆண்டவரே ஒரு நிமிடம் ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களை கொண்டு வருகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, இனி அவர்களை குறித்து நாங்கள் பேசக்கூடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் நாவை ஆண்டவரே அப்பா உங்களுடைய கடிவாளத்தினால தேவன் அடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி அவர்களை குறித்து நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையில் அறிக்கை செய்யுங்க. இனி அவங்களை குறித்து நாங்கள் யோசிக்க கூடாது. உங்க சமூகத்தில் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை துக்கப்படுத்தினவர்களுக்காக நீர் ஜெபிக்க சொன்னீரே தகப்பனே. இதோ இந்த கால வேளையில கூட அப்பா உங்க சமூகத்தில் நின்று ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து ராஜா அப்பா அவர்களை ஆண்டவரை எங்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே, விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே.
அப்பா நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? நம் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை துக்கப்படுத்தினவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தடைப்பட்டு நிற்கிற எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா இல்லையா நீங்க சோதித்து பாருங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே அவங்களை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் என்ன பேசியிருந்தாலும் அவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். அவர்களை இந்த காலை வேளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க சந்ததியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? அப்போ நம்மளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் மனம் வருந்தி ஆண்டவரே உங்க சமூகத்தில் நிற்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பேரை எழுதி வச்சு நம்ம ஒவ்வொரு நாள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கொஞ்ச காலத்துல அவங்கள குறித்து தான் அந்த கசப்பு நம்மளை விட்டு போகிறத நம்ம உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். நம்ம கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை மேன்மைப்படுத்துறோன்றதுக்கு அடையாளம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்கள குறித்து தான் அந்த கசப்பு நம்மளை விட்டு நீங்குகிறது. அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, ஆண்டவர் இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அப்பா தேவனே, நீ தேவதாசனை கொண்டு ஆண்டவரே அப்பா இப்ப சபைகளுக்கு நீர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே, எங்கள் செவிகளை தகப்பனே, எங்கள் ஆத்துமாவை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்ல நிலமாய் மாற்றுகிற தேவன் நீங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை நாங்கள் பெரிதாக உணர்கிறோம். ஆண்டவரே, அதன் மேன்மையை நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் எங்களை மன்னிக்காம போயிருந்தா இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாயிருப்போம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் எங்கள் மேல நீர் இரக்கம் பாராட்டி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய அன்பை எங்களுக்கு மேல ஊற்றி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எப்படியா எங்களுக்கு மன்னித்தீரோ அதே போல ஆண்டவரே, எங்களை வேதனைப்படுத்தினவர்களை நாங்கள் மன்னிக்கும்படிக்கு இந்த காலை வேளையில எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்ம கைகளை உயர்த்தி செபிப்போமா? இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தர் நாம் செய்கிற ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எதுவும் மறைக்கப்படுவதில்லை. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று சொன்ன தகப்பனே, இந்த காலை வேளையில அப்பா, எங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தியிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்ற காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை பெற்று கொண்டவர்களாக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தின ஆண்டவரே, அந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா, அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாக தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனி அவர்களை குறித்து நாங்கள் பேச மாட்டோம். ஆண்டவரே, இனி அவர்களை குறித்து நாங்கள் சிந்திக்க மாட்டோம். ஆண்டவரே அப்பா, இனி அவர்கள் எங்களை பாதிக்க கூடாதபடிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் எங்களை பாதிக்க கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய உணர்வுகள் பரிசுத்தம் அடையட்டும் தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், எங்கள் எல்லையை பெரிதாக்குகிற தேவன். ஆண்டவரே, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்கிற தேவனே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரை நாங்கள் மன்னிக்க முடியாததுனால இவ்வளவு நாளா எங்கள் வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்த எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகள் ஆண்டவரை இந்த நாள்ல திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அந்த சாவி ஆண்டவரை நீர் எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிற அந்த சாவியின் மூலம் ஆண்டவரை அப்பா, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் திறந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இனி பிசாசு வெக்கப்பட்டு போவானாக தகப்பனே. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால கர்த்தர் காட்டின வழியிலே நாங்கள் நடக்கும்படிக்கு, தேவன் மன்னித்த பிரகாரம் மற்றவர்கள் நாங்கள் மன்னிக்கும்படிக்கு ஆண்டவரே
இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி ராஜா உங்கள் நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம அப்படியாக அமருவோமா? ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து வந்து தேவனுக்கு முன்பாக காணிக்கை செலுத்துவோமாக. நாம் எழுந்து வந்து காணிக்கை செலுத்துவோம். சுத்த இருதயத்தோடு நாம் காணிக்கை தசம பாகங்களை செலுத்துவோமாக. மன்னிக்கப்பட்ட இருதயத்தோடு, அந்த மன்னிப்பை உணர்ந்த ஒரு இருதயத்தோடு நாம் வந்து காணிக்கை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்னைக்கு பாஸ்டர் வந்து நம்மளுடைய சபையில் நம்மளோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை, அவர் இன்னொரு சபைக்கு பிரசங்கிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதனால் அவர் கடந்து போயிட்டார். இன்றைக்கி அநேகர் சபைக்கு வரலை. ஏன்னு எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, ஏன் வரலைன்னு விசாரிங்க. இன்றைக்கி என்ன பிரசங்கம் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். யூடியூப்பில் போய் பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து அவங்கள வலியுறுத்துங்க, ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு வர்றதுக்கு. ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அந்த 1ஆம் தேதி பாஸ்டர் சொல்லியிருந்தார்ல அவுட்டிங் போகிறது. ஸோ அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம், ரொம்ப குறுகிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால நம்மளால் எதையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம அடுத்த பப்ளிக் என்னைக்கு வருதோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், அந்த டைமில் நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு பாஸ்டர். ஸோ அந்த நாளில் நீங்கள் குடும்பமாக ஐக்கியப்பட்டு கொள்ளுங்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்கும். பிரதர் தினேஷ் வந்து உங்களோட அப்டேட் பண்ணுவார் வாலிப பிள்ளைகளோட. சனிக்கிழமை நமக்கு எப்போதும் போல் 1 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நமக்கு வந்து டெம்பரின் கிளாஸ் இருக்கும். மினிஸ்ட்ரி பிள்ளைங்க எல்லோரும் வருவாங்க, மினிஸ்ட்ரி கிளாஸில் உள்ள பிள்ளைங்க. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அப்படியாக எழுந்து நின்று நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணி முடிப்போம். நன்றி தகப்பனே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாள்லையும் அப்பா நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்துக்குள்ளாக போய் ஆண்டவரே ஒவ்வொரு அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபித்தது போல தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய தடைப்பட்டிருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வாரத்தில் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு தகப்பனே தேவன் ஆண்டவரே வாசல்களை உண்டாக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வீடு கடந்து போகும்போது கூட தேவனே உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இன்னும் கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லையை பெரிதாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு வாலிப பிள்ளைகள் இப்போ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சின்ன சின்ன தவறு செய்யலாம், பாட்டு நடத்தும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி. அதை வந்து பெரிதாக நம்ம பார்க்காம அவங்கள போய் என்கரேஜ் பண்ணுவோம். ஆமென். அவங்க இன்னும் வளரணும். நம்ம ஒரு ஜெனரேஷனை நம்ம உருவாக்கணும்னா அவங்கள போய் நம்ம குறை சொல்லாமல் அவங்கள உருவாக்கணும். அதனால்
பாட்டு நடத்துவங்களா இருக்கட்டும், மியூசிக் விளையாடுறவங்க இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள போய் என்கரேஜ் பண்ணுங்கள். நல்லா இன்றைக்கி பாட்டு நடத்துனீங்க, நல்லா இன்றைக்கி மியூசிக் விளையாண்டிங்க, நல்லா பேக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த பயம் போகும். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கோம். குடும்பத்துக்குள்ளே யாரையும் குறை சொல்ல மாட்டோம். அம்மாவா இல்லையா? நம்ம பிள்ளைகள் தப்பு செஞ்சால் ஓகே பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துக்கோ அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் போயிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாவரும் ஐக்கியப்பட்டு கடந்து செல்வோம்.